ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு தனியான டாபிக் இல்லாமல் ஒரு 2 நபர்களை பற்றின ஒரு வீடியோ கண்டென்ட் தான் வந்து இது. அது யார் 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோஷியல் மீடியாவில் நிறையவே ட்ரெண்டில் வைரலில் போய்கிட்டு இருக்க நம்ம கூட கோபி சுதாகர் அப்படிங்கிற இந்த 2 நபர்கள் தான். என்னடா வந்து என்கிட்ட வந்து இந்த குழம்பு குழம்பிட்டு இருக்க? இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவங்களை தெரியாத ஒரு ஆட்களே வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் வந்திருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லி நினைக்கிறேன். ஸோ அறிமுகம் தேவையில்லை. இவங்களோட ஒரு ஜேர்னி, இப்போது இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், அதுவும் முக்கியமாக இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஸோ இந்த பதிவு அதனால இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நினச்சேன். ஸோ இவங்க ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சது, இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா நீ குடும்ப வம்சம் வரலாறை பற்றி தெரியாமல் பொழுது புலம்பிக்கிட்டு இருக்க? முதல் விஷயம், கோபி சுதாகர் இவங்க 2 பேருமே வந்து ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய பாட்காஸ்ட்லலாம் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே இருக்கும்போது தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். வெளியே போய் வெளி காலேஜில் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது தான் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்காஸ்ட்லலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வளர்ந்து ஓகே சினிமாவில் போகணும், இது வந்து இந்த டேலண்ட்டை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முழுக்க முழுக்க சினி ஃபீல்டு இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட் இந்த சைடு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இன்ஜினியரிங் சைடு போகிறது இல்லை அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு டிகிரியை மட்டும் வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்து அவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய முதல் ஒரு விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேட்டலைட் தொலைக்காட்சியில் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த சேட்டலைட் தொலைக்காட்சி ரொம்ப ஃபேமஸான ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சி. அங்கே போயிட்டு ஒரு பயங்கர அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஷோ, அந்த ஷோவில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி யூடியூப் வந்து சும்மா இவங்க ரேண்டமான வீடியோஸ் அது மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு கான்செப்ட், இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஒரு இங்கிலீஷ் தொடரை நம்ம தமிழில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு காமெடி எலமெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் போய் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடிஷனில் இல்லை இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த சூழல் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவங்க 1-2 வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து இதுக்கப்புறம் ஓகே ஒரு பெரிய சர்க்கிள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு மூன் டிவி வழியாக ஒரு அறிமுகம் வந்து கிடைக்கிது. மூன் டிவியில் ஒரு ஷோ, அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த ஒரு எலமெண்ட்டை எடுத்து வாரத்தோட கடைசியில் ஒரு வீடியோவாக வந்து பண்ணுறது. ஒரு 5 எலமெண்ட்ஸ் வாரத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு 5 நாள்னா அந்த 5 நாளில் என்னென்ன நடந்துச்சுன்னு 5 ஈவெண்ட் எடுத்து அதை சனிக்கிழமை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணுறது எடிட் முடிச்சு அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட கான்செப்ட்டு. அதான் அந்த வீடியோவில் ஒரு 5 கட்டு 5 வேறு சீன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஃப்யூச்சரில் அவங்களுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியலை. அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஒரு மூன் டிவியில் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் ஒரு ரேண்டமான இன்னொரு எலமெண்ட்டும் வந்து வீடியோவில் இருக்கும். இந்த 5 ஈவெண்ட் இருந்தாலும் 5 ஈவெண்ட்டுக்கு இடையில ஒரு கதை வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். பெருச்சாலி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நிறையா பொலிட்டிக்கல் வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. சர்காஸ்டிக்காக நிறைய சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிக்க வைக்கிறமான வீடியோஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கடுத்து அப்படியே வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு மாறுறாங்க. அந்த மெட்ராஸ் சென்ட்ரலில் தான் டிராவிட் அவங்களோட ஒரு காம்போ வந்து செட் ஆகுது. டிராவிட், கோபி, சுதாகர் இவங்க 3 பேரோட காம்போ. அங்கே இருந்து 2 பேராக இருக்கவங்க 3 பேராக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐகானிக்கான கேரக்டர்ஸ் இவங்க 2 பேரும், அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒத்து போகக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். டிராவிட் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு தம்பி, அந்த மாதிரியான ஒரு ரோலில் தான் நம்ம அந்த ரோலில் இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். 2 அண்ணன்களுக்கான ஒரு தம்பி அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு அந்த பாண்ட் வந்து சூப்பராக இருக்குது. மெட்ராஸ் சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மூன் டிவியில் அவங்க கொடுத்த சப்போர்ட்டோட யூடியூப் அப்படின்னு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு நினச்சது என்னென்னா, டிவிங்கும் போது நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, யூடியூப்பில் ரேர் தானே நமக்கு தெரியறது வந்து ரீச் ஆகிறது இல்லை, நம்ம நினச்சது என்ன வேணால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரே இன்னும் ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலோட பழைய வீடியோஸ்லாம் வந்து போய் பார்த்துட்டு, இப்போ யூடியூப்பில் இருக்கான்னு தெரில, பழைய வீடியோஸ்லாம் போய்
போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரொம்பவே சிரிக்க வைக்கிற மாதிரியும் ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரியும் சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம், சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களா இருக்கலாம், அது இல்லாமல் ரேண்டமாக ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களையும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க இல்லை வேறு மாதிரி ஏதாவது பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சட்டையராக சூப்பராக சொல்லியிருப்பாங்க மெட்ராஸ் சென்ட்ரல் சேனலில். அதற்கப்புறம் நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு, நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு, நிறையா படங்கள் வந்து ஸ்பூஃப் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போதே அது பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லா வீடியோக்குமே வந்து இப்போ ஷாப்பிங் பாவங்கள் அந்த மாதிரியான அந்த பாவங்கள் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் வந்து மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது வந்தது. அதற்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு அப்புறம் அவங்க கிரியேட் பண்ண ஒரு சேனல் தான் பரிதாபங்கள் யூடியூப் சேனல். அந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த க்ரோத் வந்து அவங்களுக்கு மூன் டிவிக்கு முன்னாடி அவங்க சேட்டலைட்டுக்கு போகிறதுக்காக ஒரு உழைத்திருந்தாங்க இல்லையா, அந்த உழைப்போட பலன் பரிதாபங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டக்குன்னு பரிதாபங்கள் சேனல் பயங்கரமான ஒரு ரீச்சுக்கு வந்து போயிடுச்சு. இப்போது ரீசெண்ட் டேஸில் இருக்கிற ரீச் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போதே தவிர குறைஞ்ச வார்டு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க ஃபீல்டில் இருந்த இவங்க டைம் பீரியடில் வந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் இப்போது யூடியூப்லேயே வந்து கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியா அப்படிங்கிற ஒரு பிரதர் இருந்தார், ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரோட வீடியோஸ்லாம். ஹரிபாஸ்கர் வந்து இருந்தார், ஜம்கட்ஸு, அவர் வந்து இப்போ சினிமா ஃபீல்டில் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யூடியூப்பில் அவங்க வீடியோஸ் வந்து வரதில்லை. எருமசாணின்னு ஒரு சேனல் இருந்தாங்க, புட்சட்னின்னு ஒரு சேனல் இருந்தாங்க. இந்த சேனல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஒரு டைம் பீரியடில். இப்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து காணோம். இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு க்ரோத்தை வந்து கொடுக்குற அந்த கன்சிஸ்டன்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோபியும் சுதாகரும் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சிடலாம். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி எல்லாமே ஓகே நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது தான் நாங்கள் ஒரு படம் பண்ணலான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக நீங்கள் எல்லோரும் காசு தாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து போகுது. அதுக்கடுத்து அந்த படம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வரல. அங்கே குவாரண்டைன் வருது. அதுக்கு அடுத்தடுத்து அந்த படத்தோடைய வேலைகள் வந்து நிறுத்தப்படுது. அவங்க கூடயே இருந்த ஒரு நபர் வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து ஹேட்ரேட் வந்து அவங்க மேலேயும் வந்து பரவுது. இதுவரை இப்படி வெகுளியாக அப்பாவியாக இருக்காங்களே, இவங்க ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கேலி கூத்துகள் எல்லாமே வந்து நடக்குது அவங்கள சுற்றியும். அதற்கடுத்து ஓகே இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து அவங்கக்கிட்ட இருந்து வந்துச்சு. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் இல்லாமல் உண்மையிலே அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்தோம்னா வந்து புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ முழுக்க இதுதான் நடந்துச்சு, இதுக்கு வந்து நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம், அதற்கான ஒரு கைமாறாக நாங்கள் இங்கே கை காசை போட்டே ஒரு படம் வந்து பண்ணுவோம், அந்த படத்தில் வர ப்ராஃபிட்டை வச்சு இந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து தந்தவங்களுக்கு அமௌண்ட் தந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோபியும் சுதாகரும் முன்னாடி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதற்கான ஆப் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது எந்த மாதிரி ஆகும். ஸோ உங்கள் எல்லாரோட ரெக்கார்ட்ஸுமே எங்களுக்கு இருக்குது, ஸோ நாங்கள் கண்டிப்பாக திரும்பி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அன்னைக்கு எடுத்திருந்தாங்க. அந்த படத்தோடைய நேம் தான் ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், போஸ்டர்ஸ் அது எல்லாமே வந்து விட்டுருப்பாங்க. 2 பேர் சார்லி சாப்ளின் கெட்டப்பில் அது பார்க்கும்போதே இது எந்த மாதிரி கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன் படம் எந்த மாதிரி கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியல. அவங்க முன்னாடி பண்ணுறதா வச்சுருந்த படம் பேர் வந்து மணி கம் டுடே கோ டுமாரோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த படம் வந்து ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படம். இந்த படமும் எப்படி வரப்போகுது, ஏன்னா அவங்க கையில் இருக்க காசை போட்டு எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்த காசுலாம் வந்து ஏமாந்துருச்சு போயிடுச்சு அப்படிங்கிறனால இந்த படத்தில் வர ப்ராஃபிட் இங்கே அவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தோட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சைடு பை சைடு பரிதாபங்கள் யூடியூப் சேனலை தாண்டி மக்களுக்கு ஃபேவரட் ஆகக்கூடிய ஒரு சேனல் வந்து கோசு விளாக்ஸ் அப்படிங்கிற விளாக் சேனல் வந்து சைடில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த விளாக் சேனலில் ஒரு ஆஃப் த கேமரா கோபி சுதாகரை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது எப்படின்னா இப்போது மற்ற விளாக் சேனல்ஸ் மாதிரி இல்லாமல் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த மக்களால் சராசரியாக யார் நினச்சாலும் போகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். நம்ம சொந்த ஊர், நம்ம பழைய ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய இடங்கள்லாம் வந்து இவங்க போகிறதா வந்து அந்த சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன இடங்கள்லாம் வந்து இருக்குது அதுக்குள்ளே போகலாமே, இங்கெல்லாம் ஏன் ஆட்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேடி அந்த இடங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற அந்த வீடியோக்குள்ளே அவங்க சொல்கிற கருத்துக்கள், முக்கியமாக கோபி அவர்களுடைய கருத்துக்கு வந்து நான் பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வைஸு, இந்த உலகம் வைஸு, நேச்சர் வைஸு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே இப்படி போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது.
இது எப்படின்னு தெரில. நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு ஹேட்ரட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி நம்ம இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக தொட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸாக போயிட்டுருக்கோமே, இப்போ இதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. லைட்டாக சொல்லிட்டு இருந்தோம். ஃபுல் ஃபோர்ஸாக இப்போ இந்த வீடியோ இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கும் எழுந்திருக்கும். இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன பேக்லாஷ் ஆகும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இல்லை, இது கரெக்டான டைம், இது கரெக்டான வீடியோ, நம்ம சொல்கிற விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்களை நம்பி இந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவுக்கு எல்லா பக்கம் இருந்துமே முக்கியமாக இந்த ஜாதி வச்சு பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் யாரெல்லாம் அஃபண்ட் ஆனாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே அவங்க குறிப்பிட்டு இவங்க தான் பண்ணுறாங்க இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலை அந்த வீடியோவில் கோபியும் சுதாகரும். ஆனால் யார் யாரெல்லாம் அஃபண்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இப்போ கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி புது சர்ச்சை ஒன்று வந்து அவங்க மேலே எழுந்திருக்கு. ஆனால் இந்த சர்ச்சை ஒரு பெரிய விஷயமே. இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வீடியோஸ்களுக்கு இந்த சர்ச்சை ஒரு பெரிய விஷயமா வந்து எனக்கு படலை. ஏன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த சர்ச்சை இப்போ அவங்களே அதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் பேசினவங்க அஃபண்ட் ஆனவங்க தான் வந்து இப்போ வரைக்குமே இந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா இப்படி வீடியோ போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி எனக்கு என்ன ஒன்று பெரிய ஆச்சரியமாக ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதி வெறியில் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி மக்கள் எல்லாருமே வந்து ஃபுல் சப்போர்ட் கோபி மேலேயும் சுதாகர் மேலேயும் வந்து அவங்க அந்த வீடியோ வந்து கரெக்டு தான், அவங்க பேசுனது எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மக்கள் எல்லாமே பயங்கர எஜுகேட்டடாக இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு கண்கூடாக தெரியுது. ஸோ இதுக்கடுத்து இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. நான் இதை வச்சு இவங்க அந்த விஷயத்தை தாண்டி வந்துட்டாங்க, அந்த பிரச்சனையை தாண்டி வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க எங்கள் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வரப்போகுது. அதுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படம் மேக்கிங் யார் வோக்கல் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒரு ஷாக்கு, சிவகார்த்திகேயனை வச்சு பாட வைக்க போகிறோம், சிவகார்த்திகேயன் தான் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலும் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து அந்த பாடல் ட்ரெண்ட் ஆகுது, போய்கிட்டு இருக்கு. அடுத்து அவங்க படத்தோடைய அடுத்தடுத்த மூவ் நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பிரச்சனையை பற்றி பேசினவங்க இன்னும் அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வீடியோவும் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் இவங்களுடைய ஜேர்னி. எங்கேயோ ஆரம்பித்து இப்போது இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இதற்கடுத்து அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு கெட்ட பேரையும் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து இன்னும் சூப்பராக கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக நம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து புதுசாக இருந்துச்சு, இல்லை எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.